அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது வலையொலியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் நபர் பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் திரு அருண்குமார் அவர்கள் தான் வந்திருக்காரு. அவரிடம் கேட்பதற்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்கோ ஆக்ட்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எப்போ என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில் நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தின ஒரு முழுசா விவாதிக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அவங்க அவரிடம் கேட்போம். வணக்கம்ண்ணா. வணக்கம். தலைப்பிலேயே சொல்லிட்டேன் என்ன ஒரு விஷயம்னு. இந்த போஸ்கோ ஆக்ட்னா என்ன? அது எப்போ வந்துச்சு? அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்ன? ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் இன் 2012. தமிழ்ல சொல்லணும்னா பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012ஆம் வருடம் கொண்டு வரப்பட்டது. சரிண்ணா, எப்போ வந்ததுன்னு சொல்லிட்டீங்க. இந்த போஸ்கோ ஆக்ட் அதாவது எல்லா பெண்களுக்குமே சமமா, இல்ல மினிமம் 18 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த சட்டம் பொருந்துமா? இந்த போக்சோ ஆக்ட் பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்க தான் பொருந்தும். இதுல ஆண் பெண் இரு பாலினத்திற்கும் பொதுவான ஒன்றுதான். சில பேர் என்ன போக்சோனா பெண்களுக்கு மட்டும்தான் நினைச்சிருக்காங்க. இல்ல, போக்சோ என்றால் ஆண் குழந்தைகளுக்கும் உரிய சட்டம் தான். இந்த காலத்துல ஆண் குழந்தைகளையும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள். அதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான். அப்ப பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருக்கிற பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, இல்ல ஆண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டாலும் சரி, இந்த சட்டம் பொருந்தும். ஆமா, இதை பத்தி செக்ஷன் 2 சொல்லுது. செக்ஷன் 2 உள்ள சப்கிளாஸ் D சொல்லுது, 18 வயசு கீழே இருக்கிற அனைவரும் குழந்தைகள் தான்றத இந்த செக்ஷன் நம்ம உறுதிப்படுத்துது. சரி, நீங்க செக்ஷன் சொன்ன உடனே ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த போஸ்கோ ஆக்ட்ல மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதுல மொத்தம் 46 செக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா முக்கியமானது. எது ஒண்ணுமே இது தேவையில்லாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பாலியல் குற்றம் நடந்ததுல இருந்து அந்த பாலியல் குற்றங்களை விசாரிப்பது, அதை யார் யார் விசாரிக்கணும், அதை பத்தி மீடியாவோட பொறுப்பு என்ன, அதை பார்த்தவங்களுடைய தகவல் சொல்ல வேண்டிய கடமை என்ன, பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், அவங்களோட பற்றிய தகவல்கள் வெளியே தெரியணுமா தெரியக்கூடாதா, ஒரு நீதிமன்றம் எப்படி இருக்கணும், சிறப்பு நீதிமன்றம், அங்கே குற்றவாளியை ஐடென்டிஃபை பண்ற போல இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இப்படி ஒவ்வொரு செக்ஷன்ஸும் ஒவ்வொரு பிரிவுல சொல்றாங்க. இப்போ இந்த போஸ்கோ ஆக்ட்ல இப்போ ஒரு நிறைய செக்ஷன் சொன்னீங்க, 43 செக்ஷன் சொன்னீங்க. 43 செக்ஷன் வேணாம், அதுல குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு 5 செக்ஷன் மட்டும், இது ரொம்ப ரொம்ப இந்த 5 செக்ஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு 5 செக்ஷன் சொல்ல முடியுமா? சொல்லலாம். அதுல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா செக்ஷன் 3 to 13 வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான செக்ஷன்ஸ். செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம மீடியான்றதுனால நம்ம அதை ரொம்ப டீப்பா சொல்ல முடியாது. ஒரு கணவன் மனைவி தங்களுடைய தாம்பத்தியத்துல எப்படி இருப்பாங்களோ அது போல ஒரு குழந்தை கிட்ட உறவு வைத்துக் கொள்வது, ஆண் பெண் கிட்டயோ பெண் ஆண் கிட்டயோ ஆண் குழந்தை கிட்டயோ உறவு வைத்துக் கொள்வதை சொல்லுதுதான் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். இதுக்கு 4 அதுக்கான பனிஷ்மெண்ட் சொல்லுது. அதுக்கான பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா 10 years to life. குறைந்தது 10 வருடங்களுக்கு குறையாம இருக்கணும். அது அதிகபட்சமா லைஃப் வரைக்கும் போகும். இதுல எல்லா செக்ஷன்லயும் ஃபைன்ன்றது காமன். பொதுவாக எல்லாத்துலயும் ஃபைன்ன்றது வந்துடும். அந்த ஃபைன் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் அந்த ஃபைன் அமௌண்ட். செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா, அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அதாவது அக்ரவேட்டட் என்னன்னா, ஒரு பாதுகாக்கப்பட்ட நபர்கிட்ட இருக்கும்போது அவர்கள் செய்யக்கூடிய குற்றத்திற்கு. பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் நம்ம செக்ஷன் 3 பார்த்துட்டோம். அதாவது உறவு வைத்திருக்கணும், இன்செக்ட் பண்ணிருக்கணும்ன்றது தான் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அப்போ இங்க பாதுகாக்கப்பட்டனும் போது யார் யார் வருவாங்கன்னா, உதாரணமா ஒரு மிலிட்ரி மேனு, ஒரு ஆர்மி ஆபீசர், அதான் அடுத்தது ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு பள்ளிக்கூடத்துல நடந்தாலும் அந்த வாத்தியார் பண்ணலாம் இன்னைக்கு நிறைய பாக்குறோம். சமீபத்துல கூட திருவேற்றியூர் காவல் நிலைய ஆய்வாளர் கூட ஒரு வழக்குல இந்த மாதிரி போக்சோ வழக்குல தண்டனை கொடுக்கப்பட்டாரு. அது போல பாதுகாக்கப்பட்ட இடம், அது ஹோமா இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட இந்த இடத்துல இருந்தா இவங்க பாதுகாப்பா இருப்பாங்க. இல்ல அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட குற்றங்களுக்கு அக்ரவேட்டிவ் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அதாவது இது மிக கடுமையாக தண்டிக்கக்கூடிய குற்றம். சாதாரண ஒரு பர்சன் பண்றதுக்கும் ஒரு பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கிற பர்சன் பண்றதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 6
மினிமம் வந்து 20 வருஷத்துக்கு கீழே குறையாமலும் அதிகபட்சமா லைஃப் ஆர் டெத்து. இப்ப சமீபத்துல நிறைய மரண தண்டனை வந்து கொடுக்கப்பட்ட வழக்குகளும் இருக்கு. இந்த மாதிரி அக்ரவேட்டிவ் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல வந்து மரண தண்டனை கொடுக்கலாம். இப்ப இது மட்டும் தானா? இப்போ பெனிட்ரேட்டிவ் பண்றாங்க, இப்போ ஒரு முறை பண்றாங்க, அது பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல வருது. அதை பலமுறை பண்ணும்போது அது வந்து அக்ரவேட்டிவ் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல வந்துடும் தொடர்ச்சியாக. அதே போல இப்போ ஒருத்தர் ஒரு மைனருக்கு குழந்தைய பண்றாரு, அதனால அந்த குழந்தை வந்து அவர் பண்ணதால மனநிலை பாதிக்கப்பட்டனா அதுவும் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல தான் போகும். இப்போ இல்ல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய ஒருத்தவங்க யாராவது பண்றாங்கன்னா அதுவும் வந்து அக்ரவேட்டிவ் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்ல தான் போகும். இதுக்கு தண்டனைகள் மிக கடுமையாக இருக்கும். இதுல ஒருத்தரும் தப்ப முடியாது. செக்ஷன் 7 செக்ஸுவல் அசால்ட். இந்த அசால்ட்ன்றது என்னன்னா, செக்ஸுவல் அசால்ட்ன்றதுன்னா ஒரு மைனர் குழந்தை, ஆணோ பெண்ணோ, அந்த குழந்தைய வந்து அவர்களோட அந்தரங்க உறுப்புகளை தொடுதல் இருக்கணும். இது வந்து செக்ஸுவல் அசால்ட்ல வரும். இதுக்கு வந்து செக்ஷன் வந்து 8ல வந்து தண்டனை சொல்லியிருக்காங்க. 3 to 5 வருடங்கள் வந்து தண்டனை மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் ஃபைன், எல்லாத்துக்குமே ஃபைன் வந்துடும். இப்ப இதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அக்ரவேட்டிவ் செக்ஸுவல் அசால்ட்னு வரும்போது அதே தான். ஆனா தண்டனைகள் வந்து 5 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்துடும். தண்டனைகள் மாறும், அதே நேரத்தில் வந்து அந்த ஃபைன்ன்றது எல்லாருக்கும் பொதுவா வந்துடும். செக்ஷன் 11 வந்து என்ன சொல்லுதுன்னா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். இந்த ஹராஸ்மெண்ட்ன்றது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மைனர் குழந்தைகிட்ட வந்து நம்ம வந்து செய்கை காட்டுவது, ஒரு சவுண்டு விசில் அடிக்கிறது, தப்பான ஒரு எண்ணத்துல விசில் அடிப்பது, ஏதாவது புரோனோகிராஃபி போட்டோ காட்டுவது, ஆபாச படங்களை காட்டுவது, இது எல்லாமே இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வந்துடும். அது இதுக்கு வந்து தண்டனை வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 12ல கொடுத்துருக்காங்க. அதாவது மினிமம் வந்து 3 yearsல இருந்து 5 years வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி, 43 செக்ஷன்ல மிகவும் முக்கியமான செக்ஷன்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா நிறைய இருக்கு, ஆனா நேரம் இல்லாதனால மிக முக்கியமா சொல்லியிருக்கேன். சரி, ஓகேண்ணே. இப்போ இந்த போஸ்ட் ஆக்ட்ல வந்து இப்போ ஒருத்தர் வந்து அரெஸ்ட் ஆயிடுறாருண்ணே, அரெஸ்ட் ஆயிட்டா அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா போக்சோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜாமீன் கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுமையான ஒண்ணு. அவ்வளவு எளிதில் வந்து யாருக்கும் கிடைச்சிடாது. ஆனா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு. இந்திய சட்ட அரசியலமைப்பு வந்து எல்லாருக்குமான ஜாமீனுக்கான அனுமதி வந்து கொடுத்துருக்கு. அதனால ஜாமீன் கிடைக்கும், பட் எளிதில் கிடைக்காது. அந்த வழக்கோட தன்மை, அது எந்த அளவுக்கு அது சென்சிட்டிவா இருக்குதுன்றத பொறுத்து அவர்களுக்கான ஜாமீன் என்பது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த போஸ்ட் ஆக்ட்ல வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்கள ஏதோ ஒரு அபியூஸ் பண்ணிடுறாங்க. அபியூஸ் பண்ணிட்டு அந்த குழந்தைய வந்து சில பேர் கொன்றாங்க. அந்த மாதிரி கொன்னுட்ட பிறகு அந்த கேஸ்ல ஜாமீன் கிடைக்குமா, இல்ல அந்த கேஸ்ல எந்த லெவலுக்கு தண்டனை வரும்? நீங்க சொன்னது சரியான இது. அந்த மாதிரி வழக்குலயும் வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு. ஆனா அது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு வந்து மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கப்படும். அதாவது அபியூஸ் பண்ணிட்டு அவங்க இந்த குழந்தைகளை கொலை செய்யறதுல இந்த இது வரைக்கும் சொல்றேன். ஆமா ஆமா, நிச்சயம் அவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும். சரிண்ணே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ 18, 16, 15 இந்த வயசுல ஓரளவுக்கு மெச்சூரிட்டி ஓரளவுக்கு இருக்கு நம்ம +2 அது வரைக்கும் படிக்கிறது. ஆனா அதுவும் வந்து இந்த போஸ்ட் ஆக்டில் தான் வரும் 12 வயசு கீழே. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப 16 வயசு 17 வயசுல சில பேர் வந்து காதலிக்கிறாங்க. சில பேர் வந்து லவ் பண்ணும்போது சில பேர் அந்த அது எல்லை மீறி வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. இப்போ அந்த சமயத்துல வந்து ஆணும் பெண்ணும் இஷ்டப்பட்டு தான் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. ஒருவேளை இருந்துட்டு அவங்க பிரிஞ்சிட்ட பிறகு, ஒருவேளை அதுக்கு பிரிஞ்சிட்ட பிறகு அந்த பொண்ணு வந்து அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அது வந்து எடுத்துக்கொள்ளப்படுமா? நிச்சயமா எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மைனர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து விருப்பத்தோட பண்ணாலும் சரி, விருப்பம் இல்லாம பண்ணாலும் சரி, அது விருப்பம் இல்லைன்னு தான் எடுத்துக்கொள்ளப்படும். சட்டத்தால் அப்படிதான் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா ஒரு அவங்களுக்கான டிசிஷன் எடுக்கிற இது வந்து 18 வயசுக்கு மேலதான் அவங்களால வந்து முடிவு எடுக்க முடியுன்றதுனால 18 வயசுக்கு கீழே வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணாது கோர்ட்டு. அவங்க விருப்பத்தோடு பண்ணியிருந்தாலும் நீதிமன்றம் அதை கருதாது, அது குற்றமாக தான் கருதும். இங்க இப்ப நீங்க கேட்கறது வந்து காதலர்கள். இந்த காதல் என்னும் போது பருவமான வயசுல வந்து காதல் வயப்படுறது உண்மை. இந்த காதல் ஆனாலும் கூட அந்த வழக்கை வந்து நீதிமன்றம்
பட்சத்துல வந்து காவலர்கள் வந்து அந்த வழக்கை தாக்கல் செய்வார்கள். அந்த கைது நடவடிக்கை மட்டும் லவ் அஃபேர்ஸ்ல வந்து கைது நடவடிக்கை மட்டும் வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி இப்ப கைது என்பது கட்டாயமாக்கப்படவில்லை. நாட் நெசசரி. இந்த காதல் பிரச்சனை காதல் விவகாரத்தில் வந்து கைது நடவடிக்கை தேவை வேண்டாம் என்று உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களும் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்கோ ஆக்டும் சரி இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் சரி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச தண்டனை என்னென்ன இருக்கு? நான் ஓவராலா கேக்குறேன், போஸ்கோ மட்டும் கேட்கல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். பெண்கள் எதிரான குற்றங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய தண்டனைகள் இல்லை, பெரிய நடவடிக்கைகள் இல்லை. இன்னும் சொல்ல போனா வந்து பாத்தீங்கன்னா பெண்களே வந்து முன்ன வந்து அந்த புகார் குறித்து கொடுப்பதில்லை என்பதுதான் நிறைய புள்ளி விவரங்கள் நமக்கு கிடைத்த வரைக்கும். இப்போ சமீபத்துல வந்து பெண்களுக்கு எதிரான குற்றத்துல வந்து மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்ததால, அதுவும் இந்த போக்சோலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மரண தண்டனை கொடுக்க சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயம் வந்து மரண தண்டனை இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த குற்றங்கள் வந்து குறையும். அதே போல வந்து மக்களுக்கு வந்து இதை பத்தின விழிப்புணர்வை என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய கருத்து கேட்டீங்கன்னா, பள்ளிக்கூடத்துல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து இதை வந்து சொல்லித்தரணும். இது ஒரு கல்வியாவே அவங்களுக்கு வரணும். இந்த சட்டத்தை பத்தியும் இது போல செய்தால் எது தவறு எது சரின்றதை பத்தி அடித்தளத்துல இருந்தே அவர்களுக்கு அதை புரிதலை கொண்டு வந்தாதான் இது போன்ற குற்றங்கள் வந்து நிச்சயம் குறைய ஆரம்பிக்கும். இப்ப இந்தியா பொறுத்தவரைக்கும் நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்க, இப்போ நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அந்த இடத்துல வந்து யாரு இருக்காங்க? பெற்றோர்களா இல்ல சமுதாயம்? அதான் சமுதாயத்து மிக முக்கியமான பொறுப்பு இல்ல அரசாங்கமா? இந்த மூன்று கேட்டதுல வந்து இதுல 3 பேருமே இதுல பொறுப்பானவர்கள் தான். பெற்றோர்களும் பொறுப்பு தான், இந்த சமுதாயமும் பொறுப்பு தான், அரசும் பொறுப்பு தான். பெற்றோர்களை விட குழந்தைகள் வந்து அதிகம் இருப்பது பள்ளிகளில். சோ அந்த பள்ளிகள் போது அந்த பள்ளிகளை இயக்குவது தனியாரோ இல்லது அரசோ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றேன், இதுல 3 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. ஆனா இதுல மிக முக்கியமானது வந்து ஒரு அரசு தான் வந்து இதுக்கு முழுக்க பொறுப்பேற்றுக்க வேண்டியது. ஒரு அரசு நேர்மையான அரசாகவோ மக்களுக்கான அரசாகவோ இருந்தால் இது போன்ற குற்றங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம வெளிநாடுகளை எடுத்தோம்னா சவுதி அரேபியா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தா அங்கெல்லாம் பொதுமக்கள் முன்னிலையில சவுக்கடியோ இல்ல கற்கால அடித்தோ இன்னும் இது போன்ற மிக கொடுமையான தண்டனை, அவங்களுக்கு முன்னாடி கை எடுக்கிறது, தலை எடுக்கிறது, இது போல மரண தண்டனை, இதெல்லாம் பொதுமக்கள் முன்னிலையில் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக தான் அங்கெல்லாம் வந்து இது போன்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து மிக குறைந்த அளவிலே, மிக சொற்ப அளவிலே அங்க நடைபெறுகின்றன. இந்தியாவில் இப்போ மணிப்பூர்ல நடந்த அந்த பழங்குடியினருக்கு எதிராக நடந்த வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இதெல்லாம் மிக மிக கண்டிக்கத்தக்க கூடியது. ஸோ இந்த அளவுல தான் வந்து இந்தியாவில், ஏன்னா அவர்கள் வந்து அந்த பெண்ணை துன்புறுத்தி அதை வந்து வெளிப்படையா அவங்க வந்து அதை செய்யறாங்க. அப்ப என்னன்னா இங்க வந்து தண்டனைகள் வந்து இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும். அதுவும் பொதுமக்கள் முன்னிலையில் அது கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இது போன்ற குற்றங்கள் வந்து குறைய வாய்ப்பு. ஆனால் இதற்கு முழுக்க அரசு மட்டுமே பொறுப்பேற்க முடியும். இப்போ உலகத்திலேயே பாத்தீங்கன்னா எந்த நாட்டுல நினைக்கிறீங்க? சவுதி அரேபியான்னு அந்த தண்டனை உலகத்திலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு வந்து அதிகபட்ச தண்டனை எந்த நாட்டுல கொடுக்குறாங்க சொல்ல முடியும்? அதிகபட்ச தண்டனை இப்ப இந்தியாவில் மரண தண்டனை இருக்கிறதுலே அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை அது இந்தியாவில் கொண்டு வந்துட்டாங்க. அது வரவேற்க வேண்டியதுதான். ஆனாலும் வந்து அதை வந்து எப்படி நான் சொல்றேன்னா, அதை வந்து உடனே நடைபெறல. இப்ப அதுக்கான இப்போ ஒரு வழக்குன்னா இந்த வழக்கை கொண்டு வந்து சார்ஜ் ஷீட்டுக்கு ஒரு காவலர் அந்த வழக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்து அதை சார்ஜ் ஷீட் போட்டு அந்த வழக்கை கொண்டு வந்து அது நடத்தி அந்த சாட்சிகளை விசாரிச்சு அந்த சாட்சிகள் மூலியமாக நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு தண்டனை. சப்போஸ் சாட்சிகள் சரிவர அங்க வந்து சாட்சிகள் சரிவர சொல்லல அப்படின்னும் போது சாட்சிகள் பிற சாட்சியாக ஆனாலோ அவர்கள் விடுதலை செய்யப்படுவதால் இங்கே வந்து குற்றங்கள் அதிகரிக்கின்றன. தவறு செய்தால் மக்கள் முன்னிலையில் தண்டனை கொடுக்க வேண்டும். அதுபோல் கொடுத்தால்தான் இந்த தவறுகள் குறையும். இதை பத்தி இன்னும் உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியணும், சட்டப்படி ஏதாவது விஷயம் தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல கேளுங்க. நம்ம வழக்கறிஞர்களிடம் இந்த கேட்டு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுப்போம். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு தலைப்புல சந்திப்போம்.
வணக்கம். வணக்கம்.